ஹாய் காய்ஸ். ஆக்சுவலாக நம்ம ரொம்ப நாளாக வந்துட்டு ஒரு ஃபுட்டு ரிலேட்டடாவோ இல்லாட்டி ஹெல்த் ரிலேட்டடாவோ பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறதும் கிட்டத்தட்ட ஹெல்த் ரிலேட்டடான விஷயம் தான். பட் ஆனால் உங்களுக்கு வந்துட்டு அது கொஞ்சம் உங்களோட டே டு டே லைஃப் ஸ்டைலையும் மாற்றுறதுக்கும் உங்களை வந்துட்டு மற்றவங்க முன்னாடி ஒரு அட்ராக்டிவாகவும் உங்கள் லைஃப்பை மாற்றுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி என்ன பெருசாக பேசிட்டு போகிறோன்னா ப்ரொகாஸ்டினேஷன். ஒரு ஒர்க்கு இருக்குது அப்படின்னா அந்த ஒர்க்கை வந்துட்டு இப்போவே செய்யாமல் கொஞ்சம் தள்ளி போடுறோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிற பர்சன்ஸுக்கு தான் நான் வந்துட்டு இந்த விஷயத்தை கொண்டு வந்திருக்கேன். எதுக்காக அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற மேஜர் ப்ராப்ளம் இல்லாட்டி ஒரு ஜென்ரேஷன் கேப்பு இந்த மாதிரி எதை வேணால் நீங்கள் ஃபீல் பண்ணிக்கலாம். முன்னாடி இருந்தவங்க ஒர்க் பண்ணுற அளவுக்கு நம்ம ஒர்க் பண்ணுறது கிடையாது. அப்படியே நம்மளுக்கு அந்த ஒர்க் வந்துச்சு அப்படின்னாலும் அந்த ஒர்க்கை ஃபோக்கஸாக பண்ண முடியாமல் அதை பண்ணுறதுக்குள்ளேயே ஏகப்பட்ட டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது. அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸை நம்ம ஓவர் கம் பண்ணி அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு பெரிய டாஸ்காக இருக்குது. அந்த பெரிய டாஸ்கில் இங்கே நிறைய பேர் ஃபெயில் ஆகிக்கிட்டே இருக்காங்க. அப்படி அவங்க ஃபெயில் ஆகிறதுனால அவங்க லைஃப் அவங்க கோலை நோக்கியும் போகாமல் அதே சமயத்தில் அவங்களோட லெவலும் இன்க்ரீஸும் ஆகாமல் டிக்ரீஸும் ஆகாமல் ஒரே ஸ்டேபிளில் இருந்துக்கிட்டு மற்றவங்களோட குரோத்தை மட்டும் பார்த்துக்கிட்டு நம்மளால ஏன்டா இப்படி பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு அதனால ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் இந்த மாதிரியான ப்ராப்ளத்தில் வந்துட்டு நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆளா இல்லாம இந்த லைஃப்பை நல்லபடியா லீட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. அதை பத்தி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு சேவ் பண்ணிடுங்க. நான் உங்க ஜேபி எனர்ஜி மெடிக்கல் சென்டர். ப்ரொகாஸ்டினேஷன், ஒரு வேலையை தள்ளி போடுறது. இது நம்ம எப்போ வந்துட்டு நம்மளுக்கு வரும் அப்படின்னா நம்ம ரொம்ப ஃபீலிங்கா இல்லாட்டி ரொம்ப டயர்டா எதை பத்தி யோசிக்காம எதுலையுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாம ஒரு லைஃப்பை லீட் பண்ணோம் அப்படின்னோம்னா நம்ம பண்ற எல்லா விஷயத்துலையுமே ப்ரொகாஸ்டினேஷன் நேச்சர் வந்துட்டு கண்டிப்பா இருக்கும். ஒரு டாஸ்க்கோ இல்லாட்டி ஒரு ஒர்க்கோ வந்துட்டு அப்புறம் பார்த்துக்கலாம், இப்போ நம்ம பண்ணினா மட்டும் ஏதாவது சேஞ்ச் ஆயிரவா போகுது, இந்த மாதிரி நீங்கள் திங்க் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. பட் ஆனால் நீங்கள் அந்த ப்ரொகாஸ்டினேஷன் நேச்சர்னால நிறைய விஷயத்தை இழந்துக்கிட்டு இருக்கீங்க. அது கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அது ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? கம்ப்ளீட்டாக நீங்கள் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் செய்ய போகிற விஷயத்துக்கு நீங்கள் மட்டும்தான் பொறுப்பெடுத்துக்க போகிறீங்க. இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணால் அதுக்கான கிரெடிட்ஸு கூடவே சக்ஸஸ் எல்லாமே நீங்கள் தான் வந்துட்டு அதை வந்துட்டு பொறுப்பேற்றுக்க போகிறீங்க. அதே சமயத்தில் அதில் ஏதாவது பேக் ஃபயர் ஆயிடுச்சுனாலும் கரெக்டாக செய்யலைனாலும் அதில் வர ப்ராப்ளம்ஸே நீங்கள் தான் ஃபேஸ் பண்ண போகிறீங்க. அப்புறம் ஏன் தயங்குறீங்க அதை செய்யறதுக்கு? இங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது. காக்னேட்டிவ் பிஹேவியர் தெரப்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெரப்பி கூட இருக்குது. இந்த தெரப்பியெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா உங்களோட ஃபீலிங்ஸையும் உங்களோட ஒர்க்கையும் வந்துட்டு மெர்ஜ் பண்ணி ஒரு ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு வந்துட்டு இந்த தெரப்பியெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் உங்களை சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் பாசிட்டிவாக வச்சுக்கோங்க. நீங்கள் நிறைய ஃபிசிக்கல் ஒர்க் அவுட் செய்யுங்க. லோன்லியாக ஃபீல் பண்ணாதீங்க. எப்பவுமே உங்கள் கூட யாராவது ஒருத்தர் வச்சுக்கோங்க. நீங்கள் வந்துட்டு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாவோ டிப்ரெஷன்லேயோ இருந்தீங்க அப்படின்னா அதுக்கான டைம் எடுத்து அதிலிருந்து ரெக்கவர் ஆகி வந்து அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணுறதுக்கும் இது வரைக்கும் என்னென்ன டாஸ்க்கை வந்துட்டு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலையோ அதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கும் தயவு செஞ்சு ஒர்க் பண்ணுங்கள். இன்னொன்று, உங்களை இந்த உலகத்துல யாருக்குமே பிடிக்கல அப்படின்னு சொல்லி நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா எதுவுமே வெளியில நடந்து போங்க. சுத்தி இருக்க மக்களை பாருங்க. உங்களால எதுவுமே பண்ண முடியாத ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படின்னா கோல்டு ஷவர் எடுத்துக்கோங்க. லைஃப்ல ஏதாவது ஒரு விஷயத்த செய்யணும் ஆனால் எதுவுமே செய்ய முடியல அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களை சுத்தி இருக்கிற இடத்த ஃபர்ஸ்ட் கிளீன் பண்ணுங்க. ஆர்கனைஸ்டா வச்சுக்க ட்ரை பண்ணுங்க. இந்த விஷயங்கள்லாம் உங்களோட மென்டாலிட்டியும் உங்களோட பிஹேவியர்லையும் பெரிய டிஃப்ரென்ஸை கொண்டு வரும். நீங்கள் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறது ஒரு டூ டூ லிஸ்ட்டு போடுங்க. அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணுங்க. இது இன்னைக்கு இல்லைன்னாலும் நாளைக்கு ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயமா மாறும். இப்போதைக்கு உங்கள் லைஃப்பில் நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ என்ன செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அது ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு அந்த லிஸ்ட்டில் இருந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை பண்ணுங்க. இதை தாண்டி ஒரு சிலருக்கு வந்துட்டு பாஸ்டில் நடந்த ஏதாவது ஒரு இன்சிடெண்ட்டாக இருக்கலாம், இல்லாட்டி ஏதாவது ஒரு பெயின்ஃபுல்லான விஷயமா இருக்கலாம். அதில் ஸ்ட்ரக் ஆகிட்டு நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு நகராமல் ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு இருப்பீங்க. லைஃப் இஸ் இப்படித்தான். நான் இப்படி வந்துட்டு இங்கிலீஷில் பேசுறது தப்படுத்துக்காதீங்க. என் ஃப்ரெண்டு சொல்கிற டைலாக் இது. லைஃப்புங்கிறது இப்படித்தான் அப்படிங்கிறத நம்ம தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம். பட் அது அப்படி கிடையாது. எப்பவுமே அது லைஃப் உங்களுக்கு ஒரு சில விஷயத்த கற்றுக் கொடுக்கும். அதில் இருந்து என்ன லேட் பண்ணிக்கிட்டு எப்படி மேலே வரணுமோ அப்படி மேலே வர ட்ரை பண்ணுங்க. அன்டில் தட் லைஃப் வந்துட்டு உங்களுக்கு கற்றுக் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும்.
நீங்கள் ஸ்கூலுக்கு போய் எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அந்த டிகிரி வந்துட்டு ஃபெயில் ஆனாலும் சரி பாஸ் ஆனாலும் சரி ஒரு இயர் கம்ப்ளீட் ஆயிரும். ஆனால் லைஃப் அப்படி கிடையாது. உங்களுக்கு நீங்கள் பாஸ் ஆகிற வரைக்கும் சொல்லி கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும், நீங்களும் கற்றுக்கிட்டே தான் இருப்பீங்க. முடிஞ்ச வரைக்கும் ஆக்டிவாக இருந்து அது பாஸ் ஆக ட்ரை பண்ணுங்கள். அதே சமயம் நீங்கள் பாஸ்டில் மாட்டிக்கிட்டு இருக்க நிறைய பேர்த்துக்கு நான் ஒரு சின்ன விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். லைஃப்பில் எல்லாமே நல்லா தான் போய்கிட்டு இருக்கும். அட் ஒன் ஸ்டேட் எல்லாமே உங்களுக்கு தப்பாக வரும். அப்படி தப்பாக வர டைமில் நீங்கள் எப்படி உங்கள் லைஃப்பை சூஸ் பண்ணுறீங்களோ அப்படித்தான் உங்கள் லைஃப் மாறும். நீங்கள் மட்டும் பாஸ்டில் நிறைய பிரச்சனை அனுபவிக்கணும். நான் அனுபவிச்சிருக்கேன், என்ன சுற்றி இருக்கவங்க அனுபவிச்சிருக்காங்க, உங்களை சுற்றி இருக்கவங்க அனுபவிச்சிருக்காங்க. நீங்கள் லைஃப்பில் இருக்கிற எல்லாருமே பாஸ்டில் நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு தான் இங்கே வந்து இருக்காங்க. இதை ஒத்துக்கவே முடியலனாலும் அதுதான் நிஜம். அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சஃபர் ஆவீங்க. அன்டில் தட் உங்களுக்கு இது புரியவும் போகிறது கிடையாது. இதே மாதிரி நீங்கள் வந்துட்டு ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். என்னென்னா, நீங்கள் தனியாக இல்லை, உங்களை சுற்றி எல்லாருமே இருக்கும். நான் இருக்கேன், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, உங்கள் ஃபேமிலி இருக்காங்க. நீங்கள் என்னடா புதுசாக நீ இருக்கேன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எல்லாருமே என் ஃபேமிலி மாதிரி தானே, என் ஃப்ரெண்ட்ஸ், என் ஃபேமிலி. ஸோ உங்களுக்காக நான் வந்து பேசுறது மட்டும் இல்லாமல் உங்களுக்காக ஏதாவது நான் ஒரு ஸ்டெப்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க மாட்டேன்னா, நீங்கள் தனியாக இல்லை, அதை ஃபஸ்ட்டு பிலீவ் பண்ணுங்கள். கூடவே உங்கள் லைஃப் சக்ஸஸ் ஆகும். அன்டில் தட் வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் ஒர்க் பண்ணுங்கள், ப்ரொஃபஷனலிசம் நேச்சரை தள்ளி வச்சுருங்க. நாளைக்கு இதே மாதிரி நான் வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்கள் ஹெல்த்தை வந்துட்டு பாதுகாப்பாக பார்த்துக்குங்க. ஸ்டே ஹெல்த்தி, ஸ்டே ஹாப்பி. பை.